ஏன்னா இதுக்கு முந்தி இருந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா லேப்டாப் கொடுத்திருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ். நீங்க மெடிக்கல் காலேஜே வச்சிருந்தாலும், மந்திரியோட பிள்ளையாகவே இருந்தாலும், முதலமைச்சரோட பிள்ளையாகவே இருந்தாலும், ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண் உங்களால எடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சமூக நீதிக்கு கிடைச்ச வெற்றி. இது ஒரு விதமான ஒரு சைக்கோத்தனம் மட்டும் இல்ல, ஒரு போதைப் பொருட்களுக்கு இந்த மாதிரி ஆணவங்கள்லாம் கூட இந்த மாதிரி அடுத்தவங்களை செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா as a psychologist நான் இதை சொல்றேன் உங்களுக்கு. பட் அதற்கு முன்னாடி நீங்க 2019 வரைக்கும் உள்ள இதை எடுத்து வெப்சைட்லயே நீங்க போய் பாருங்க, அந்த டீடைல் உங்களுக்கு கிடைக்கும். எந்த எம்பி யாருக்கு லெட்டர் கொடுத்திருக்காங்க, எந்த ஸ்டூடெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்கன்ற டீடைல் வரைக்கும் அதுல அப்டேட்டடா இருக்கு. மேக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரிப்போர்ட் சொல்லுது, பட்ஜெட்டிங்ல மிகப்பெரிய அளவிற்கு நம்ம பிள்ளைகள் பின்தங்கி இருக்கிறாங்க. ஒரு கடைக்கு போனீங்க, ரீசெண்டா ஒரு ஷோ நடந்தது, ஒரு டிவி ஷோ. அதுல 35 பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஒரு கடைக்கு போனா என்ன கேட்கணும்னு என் பையனுக்கு தெரியல, என் பொண்ணுக்கு தெரியல, கரெக்டா சில்லறை குடுக்குறாங்களான்னு செக் பண்ணி வாங்கிட்டு வர தெரியலன்னு. கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கிறாங்க, எப்படி நீங்க தயாநிதி மாறன நீங்க எம்பி எலெக்ஷனுக்கு சொல்றீங்கும் போது அவர் சொன்ன பதில், அவனுக்கு ஹிந்தி தெரியும், அங்க போனா அவனால பேசி இங்க செய்தியை கொண்டு வர முடியும்ட்டு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் போன தடவை நடந்த எம்பி எலெக்ஷன்ல கேட்டப்போ சொன்னாங்க, என் பையனுக்கு ஹிந்தி தெரியும், அவனால அங்க போனா நல்லது செய்ய முடியும்ட்டு. அப்ப உங்கள் வீட்டு பிள்ளைகள் 3வது மொழி, நான் ஹிந்திக்கே வரல, 3வது மொழியை கொண்டு வர முடியும். இவர்கள் எல்லாரும் யாரை தூக்கி பிடிக்கிறாங்க? அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க கலைஞர் மன்றம் ஆரம்பிக்கிறீங்க, நாளைக்கு ஏடிஎம்கே வரும்போது அம்மா மன்றம் ஆரம்பிப்பாங்க, நாளை கழிச்சு பிஜேபி வந்தது அப்படின்னு சொன்னா மோடி மன்றம் ஆரம்பிப்பாங்க. எப்படி இவர்கள் எல்லாரும் இன்னைக்கு மோடி அப்படின்னா எதிர்ப்புன்னு சொல்றாங்களோ, அதே போல யார் எந்த இடத்துல பள்ளிக்கூடத்துல அரசியல் செஞ்சாலும் அது தப்புதான். அதை நம்ம அனுமதிக்க முடியாது. ஐஎன்டி தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் கல்வியாளர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இப்ப இந்த ஆண்டுதோறும் இந்த ஆனுவல் ஸ்டேட் எஜுகேஷன் ரிப்போர்ட் வெளியாகி இருக்கு. அதுல கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள மிகவும் சிரமப்படுவதாகவும், சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா சில மாநிலத்துல அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு சிரமப்படுவதாகவும் தகவல் வருகிறது. அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. உங்களோட கருத்து என்னங்க? இது இதற்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நம்ம கிட்ட இருந்தது. அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நிறைய விஷயங்கள் தேசிய கல்விக் கொள்கையில கூட சொன்னாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் யோசிப்பேன் அப்படின்னா, நீங்க ரிசல்ட்ட மட்டும் பாக்குறாங்க. ஆனால் அப்புறம் அதை கரெக்ட் பண்ணணும்ல, அதோட பேஸ கரெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது வராம இருக்கும். தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல நீங்க இன்னும் தேசிய கல்விக் கொள்கைய அமல்படுத்தவே இல்லை. ஏன் இத இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5ல விளையாதது 50ல விளையாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனாலதான் 3ஆம் கிளாஸ் குழந்தையும் 5ஆம் கிளாஸ் குழந்தையும் 8ஆம் கிளாஸ் குழந்தைக்கும் நம்ம பொதுவா ஒரு தேர்வு வைப்போம். எதுல தேர்வு வைக்க போறோம்? நியூமரசி அண்ட் லிட்ரசி அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் சொன்னாங்க. அதாவது நீங்க என்ன எழுத்தும் எழுத்தறிவும் அப்படின்னு சொல்லிடு, கூட்டல் கழித்தல் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன் அப்படிங்கிறதும், எழுத்து கூட்டி எப்படி வாசிக்க தெரியுது அப்படின்னு பாக்குறதுக்கும். ஆனால் இதற்கு முந்தினது இருந்ததை விட பல மாநிலங்கள்ல இந்த முறை கொஞ்சம் பெட்டரா இருக்குது. ஏன்னா நிறைய மாநிலங்கள்ல தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எதனால இத சொல்றோம் அப்படின்னா, இப்ப ஒரு 3ஆம் கிளாஸ் குழந்தைக்கு 1ஆம் கிளாஸ்ல உள்ள எழுத்து தெரியல அப்படின்னா 4ஆம் கிளாஸ்ல அதை இன்னும் கரெக்ட் பண்ணணும். இன்னும் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதை சரி பண்ணப்படணும். ஆனால் நீங்க அதை கண்டுக்காமையே விட்டுட்டீங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாய கல்வின்னு இருந்தது. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டோம். அதனால வந்த பிரச்சனை தான் இது. அப்ப நீங்க அது 4ஆம் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறீங்க, 5ஆம் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறீங்க. சொல்லி கொடுத்தது அவனுக்கு கரெக்டா போய் சேர்ந்திருக்கா இல்லையான்னு எப்ப பாப்பீங்க? டெஸ்ட் வைக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். அப்ப அதை நீங்க திரும்ப 5ஆம் கிளாஸ்ல செக் பண்ணி பாக்குறீங்க. ஓகே, அவனுக்கு முன்ன விட இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கானா? இம்ப்ரூவ் ஆயிட்டா ஓகே. இம்ப்ரூவ் ஆகலைன்னா திரும்பவும்
6th 7th இன்னும் அவனுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இது வந்து நியூ லிட்ரஸியை பொறுத்து நல்ல நிறைய மாநிலங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டராவே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலயும் அது அமலானால், ஏன்னா நமக்கு கவலை எல்லாமே இந்த கிராமப்புற மாணவர்கள் தான். ஏன்னா நம்ம ஊர்ல சமூக நீதி பேசுறவர்கள் எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு டேக்லைன் வச்சிருப்பாங்க. சமூக நீதி மறுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, கிராமப்புற, பிற்படுத்தப்பட்ட மக்களா, தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள், இவங்களுக்கு வந்து நல்லது செய்யறதுதான் சமூக நீதின்னு. அப்படி அவர்களுக்கு அவங்க நல்லது செய்யணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, அவர்களை ஒரு தனியார் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு நிகராக, இதை சொல்றது எனக்கு வருத்தமா இருக்குது. ஏன்னா என்னைக்குமே கவர்மெண்ட் தி பெஸ்டா இருக்கணும், கவர்மெண்ட மாடலா வச்சு பிரைவேட் இருக்கணும். ஆனா இங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பிரைவேட் பெருசா இருக்கும். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா பண்ணுச்சு அப்படின்னா, நீங்களே பார்த்திருப்பீங்க, தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகள். இது எவ்வளவு பெரிய ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷனை நம்ம கொண்டு வந்து விட்டுருக்கோம்னு பாருங்க. அப்ப அது அவர்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, இங்க நீங்க மாநில கல்விக் கொள்கைன்னு சொன்னாங்க, 20ல நம்ம இதை அமல்படுத்தினாங்க. இன்னி வரைக்கும் நமக்கு இங்க வரவே இல்லைன்றதுதான் ஒரு வருத்தமான விஷயம். தமிழகத்துல இந்த அதாவது தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளி இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா தமிழக அரசு சார்பில் நாங்க சிறப்பான செயல்பாடுகள் எல்லாம் பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்திருக்கோம். அவங்களுக்கான நீட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா அதுக்கான முன்னுதாரணமா அங்க கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்களே மேம். எப்ப இந்த நீட் கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு கேளுங்க. இந்த வருஷம் நவம்பர் கடைசியில தான் அந்த நீட் கோச்சிங்கே நடத்தப்பட்டிருக்கு. அதுலயும் ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய கிளஸ்டரா கொண்டு வந்து ஒரு ஜோனுக்கு ஏதோ ஒரு இடங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு சனி ஞாயிறுகள்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எந்த அளவிற்கு பிள்ளைகள் அங்க போய் அதை பார்ப்பாங்கன்னு பாருங்க. இதற்கு முன்னாடி முந்திருந்த கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எவ்ரிடே ஈவினிங் அவங்களுக்கு கோச்சிங் இருந்தது. அப்படி கோச்சிங் இருந்தாதான் அந்த பிள்ளைகளால செய்ய முடியும். ஏன்னா இது வந்து பை பிராக்டிஸ் வர்றது. ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி சொல்லி கொடுத்து பழகிருக்கோம் அப்படின்னா, கொஸ்டினுக்கு ஆன்சரா சொல்லி கொடுத்து பழகிருக்கோம். கான்செப்ட சொல்லி கொடுத்து நம்ம பழக்கவே இல்லை. அப்ப இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு அதை புதுசா சொல்லி கொடுக்கும் போது இட் வில் டேக் சம் டைம் டு அக்செப்ட். அப்புறம் தான் அவங்களால ரெசிப்ரோகேட் பண்ண முடியும். 2வது, நார்மல் டீச்சிங்க்கும் இந்த விதமான பிராக்டிஸுக்கும் ஒரே ஆசிரியர்கள் சரிப்படாது. ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அவங்களோட கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸையே அதுக்குன்னு டெபியூட் பண்ணிருக்காங்க. சோ இதனால ஒரு பெரிய அளவுக்கு மாறுதல் இருக்குமா அப்படின்னா எனக்கு வந்து சொல்ல தெரியல. ரிசல்ட் வரட்டும், அப்பதான் நமக்கு தெரியும். பிள்ளைகள் படிக்க தயாராக இருக்காங்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா டிராவல் பண்றேன். கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளை நிறைய பேரை பாக்குறேன். கடந்த ஒரு வாரத்துல மட்டும் கிட்டத்தட்ட நான் ஒரு 7000 8000 பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனால் வழிகாட்டுதல்களும் அதற்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அதை அவங்க ரிப்பீட் பண்ணி பாக்குறதுக்குரிய வசதிகள். ஏன்னா இதுக்கு முந்தி இருந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா லேப்டாப் கொடுத்திருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபார் த பாஸ்ட் 3 years. இது 4th டைம் நீட் நடக்க போகுது, எக்ஸாம் நடக்க போகுது. ஒரே கையெழுத்துல மாத்துவேன்னு சொன்னதை நம்பி 1 வருஷம் பிள்ளைகள் ஏமாந்தாங்க. அதற்கு பிறகு அவர்களும் ஏமாற தயாராக இல்லை. ஏன்னா நான்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், கோர்ட் சொல்லாத வரைக்கும் பிள்ளைகளே நீங்க யார் சொல்றதையும் கேட்காதீங்க, அரசியல் பண்றவங்க அரசியல் பண்ணட்டும், நீங்க படிங்க அப்படின்னு தான் என்னை போன்ற கல்வியாளர்கள் தொடர்ந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அந்த பிள்ளைகளுக்கு. இது அரசுடைய மெத்தனம்னு நம்ம யோசிக்கலாமே தவிர பிள்ளைகள் இடத்துல நான் ஒரு நாள் குறைபாடை பார்க்கவே மாட்டேன். அந்த நீட் எக்ஸாமுக்கு மாணவர்கள் வந்து அடாப்ட் ஆயிட்டாங்களா இல்ல வந்து அதை எதிர்க்கிறதா இருக்காங்களா? ஏன்னா அரசு பாத்தீங்கன்னா நாங்க நீட்டை ஒழிக்கிறோம்னு சொல்லி கையெழுத்து எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களே, உங்களோட பார்வை எப்படி? அந்த கையெழுத்து ஒரு இடங்கள்லயும் எப்படி போடப்பட்டிருக்குது அப்படின்னு வலைத்தளங்கள்ல வரக்கூடிய காணொளிகளே அதற்கு சாட்சி. இதற்கு முன்னாடி கோயம்புத்தூரா இருக்கட்டும், அதுக்கு பிறகு சேலமாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடங்கள்லயும் அந்த கையெழுத்து வாங்கியக்கூடிய பிரதிகள் எப்படி கீழே கடந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். 2வது, இதை அனௌன்ஸ் பண்ண மறுநாளே சென்னையில ஒரு அரசு பள்ளியில ஒரு எம்எல்ஏ உள்ள போறாரு, மாவட்ட செயலாளர் உள்ள போறாரு. உள்ள போய் அங்க இருக்கிற பிள்ளைங்க கிட்ட நீட்ல வந்து படிச்சா நீ பாஸ் பண்ண முடியாது, எல்லா பிள்ளைங்களும் தற்கொலை பண்ணிப்பாங்க, இந்தா நீ வந்து இதுல சைன் போட்டு கொடுன்னு கேட்கக்கூடிய அளவிற்கு தான் இன்னைக்கு இருக்குது. அப்படி இவர்கள் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, பிள்ளைகள்லாம் எதிர்க்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல. 2018 முதல் முறையாக தமிழ்ல வந்து குவெஸ்டன் பேப்பர் வரும்போது மொத்தமா தமிழ்ல எழுதினவங்களோட எண்ணிக்கை 2240 என்னமோ. கடந்த வருஷம்
24,000 பிள்ளைகள் தமிழ்ல தேர்வு எழுதியிருக்காங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. அப்படியே 100 டைம்ஸ் அது உங்களுக்கு 2240 எங்க இருக்கு? 5 வருஷத்துல 24,000 பிள்ளைகள் தமிழ்ல எழுதியிருக்காங்க. 24,000 பிள்ளைகள் வந்து நீங்க பிரைவேட் பிள்ளைங்கன்னு நினைக்கிறீங்களா? பிரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்க இல்ல. அரசு பள்ளி பிள்ளைகள். அப்ப எவ்வளவு தூரம் அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கு. நான் படிக்கிறேன், என்னால முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இத கெடுக்கிறது தான் இவங்களோட வேலையான்றது நமக்கு தெரியல. இப்ப மாணவர்கள் வந்து அடாப்ட் ஆயிட்டாங்களா நீட் எக்ஸாமுக்கு சந்திக்கிறதுக்கு? கண்டிப்பா அடாப்ட் ஆயிட்டாங்கங்க. கண்டிப்பா அடாப்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. நான் படிச்சேன் அப்படின்னா ₹1 செலவில்லாம என்னால மருத்துவராக ஆக முடியும். காசு இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாள் இருந்தது. ஏன்னா இதற்கு சாட்சி யாரு அப்படின்னா தயாநிதி அவர்கள் ஒரு மேடையில பேசுறாரு. எங்க தாத்தா வந்து சீட்டு வாங்கி கொடுத்தாரு, எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு, எங்க மாமா வாங்கி கொடுத்தாங்க, நான் வாங்கி கொடுத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணுக்கு என்னால சீட்டு வாங்கி கொடுக்க முடியல. அந்த பதத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதோட வித்தின் த கோட் அது வாங்கி கொடுக்க முடியல. இதுதான் சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி. நீங்க வந்து மெடிக்கல் காலேஜே வச்சிருந்தாலும், மந்திரியோட பிள்ளையாகவே இருந்தாலும், முதலமைச்சரோட பிள்ளையாகவே இருந்தாலும், ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண் உங்களால எடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சமூக நீதிக்கு கிடைச்ச வெற்றி. இப்போ ஒரு பள்ளி முடிச்ச மாணவி பாத்தீங்கன்னா மேற்படிப்பை படிக்கிறதுக்காக ஒரு அதிகாரி வீட்டுல போயிட்டு வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி துன்புறுத்தல் நடத்துதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? இல்ல, இது வந்து ஒரு கொடூரத்தின் உச்சகட்டம் அப்படின்னு நான் சொல்வேன். அதாவது ஒரு ஹியூமானிட்டேரியனாவே என்னால அவங்களை கன்சிடர் பண்ண முடியும். இது உண்மையாக இருந்தால். ஏன்னா அது உண்மையா என்னங்கிறத கோர்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் தான் விட்னஸ் கொடுத்து ப்ரூவ் பண்ணணும். ஆனால் அந்த ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண் காமிக்கக்கூடிய அடையாளங்கள், தனக்கு தானே யாரும் பைத்தியம் மாதிரி கீச்சிக்கிட்டு கையில சூடு வச்சுக்கிட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. சாதாரணமா இப்படி யாருமே தனக்கு தானா செஞ்சுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு இன்ஹியூமன் அப்படின்னு ஒரு மனித தன்மையற்ற செயல். நாங்கெல்லாம் வந்து பாட புத்தகத்துலதான் படிச்சிருக்கிறோம். நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்போது பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு கொடுங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல்னு இருக்கும். ஆனால் நான் ரீசெண்டா ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு போறேன். அங்க வந்த மாவட்ட ஆட்சியர் பிள்ளைங்களுக்கு ஒரு பிளட்ஜ் கொடுக்குறாரு. நான் வந்து தீண்டாமைய ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் வந்து காஸ்டிசம் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு. இது தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம் பாருங்க. 75 வருட சுதந்திர இந்தியாவுல நாங்க தான் சமூக நீதி போராளிகள், இது ஈவேரா மண்ணுன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 75 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களோட ப்ரோக்ராம்ல நீ வந்து நான் காஸ்ட் பார்க்க மாட்டேன்னு உறுதிமொழி கொடு, தீண்டாமை செய்ய மாட்டேன்னு உறுதிமொழி கொடுன்றது எவ்வளவு ஒரு அநியாயமோ, அதே மாதிரி ஒரு சமுதாயத்தில் மேம்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவங்க நாம கை தூக்கி விட்டா அவர்களுடைய வாழ்வு மேம்படும்னு செய்ய முடியும்னு நினைக்கக்கூடியவங்க இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கிறது வந்து ஒரு இன்ஹியூமன். பட் நான் வந்து அவர்கள் செஞ்சிருக்கிற அந்த விஷயங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு விதமான ஒரு சைக்கோத்தனம் மட்டும் இல்ல, ஒரு போதைப் பொருட்களுக்கு இந்த மாதிரி ஆனவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி அடுத்தவங்களை செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா as a psychologist நான் இதை சொல்றேன் உங்களுக்கு. சோ அந்த சிம்டம்ஸ், அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், இது ஒரு விதமான சைக்கோத்தனம், ஒரு சாடிசம். சோ அப்ப இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, அவங்களுக்கு ஜாமீன்லாம் கொடுக்காம பனிஷ் பண்ணணும். அந்த பனிஷ்மெண்ட் அவங்க வெளியில வரும் பொழுது அவர்களுடைய அந்த மன மாற்றத்தை, புத்தி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஓகே. இப்போ உயர்கல்வி நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து மத்திய அரசு தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்களே, கல்வியாளரா உங்களோட பார்வை என்ன? ஆக்சுவலா என்னைக்குமே பாதி பேசுறதுதான் அவரோட வழக்கம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பாதி அவர் பேசவே மாட்டாரு. அங்க வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கே கிடையாது. யுஜிசி சொல்லியிருக்கிறது வந்து ஆசிரியர் பணியிடங்கள் நிறைய நிரப்பப்படாமல் இருக்குது. அதுல பார்க்கும் பொழுது இவங்க எஸ்சி எஸ்டிக்கு ஆட் கொடுக்குறாங்க. அங்க உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வருது. வர அப்ளிகேஷன்ஸ் இவங்களோட குவாலிபிகேஷன்ஸை மீட் பண்ணல. அதனால 4 வருஷம் 5 வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும். படிக்கிற இடமாக இருந்தாலும், வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும், ஓசி பிசியோட இடத்த எஸ்சி எஸ்டி ஃபில் பண்ண முடியும். ஆனால் எஸ்சி எஸ்டியோட இடத்த வேற எந்த கம்யூனிட்டியுமே ஃபில் பண்ண முடியாது.
இதுதான் ஆஸ் பர் த நார்ம்ஸ் இன்னி வரைக்கும் இருக்கக்கூடியது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து ரோஸ்டர் படி ஒரு எஸ்சி எஸ்டி டீச்சர் இந்த ஸ்கூலுக்கு போடணும். 3 டீச்சர் வரணுங்க. மொத்தம் 8 டீச்சர் 5 டீச்சர் போட்டுட்டாங்க. 3 டீச்சர் அப்ப 1/3 ஆஃப் த டீச்சர்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னா இதுல பாதிக்கப்படக்கூடியது மாணவர்களா இல்லையான்றத அவங்க யோசிக்கணும். ஆனால் அரசு வந்து இதை உடனடியா அக்செப்ட் பண்ணிக்கல. அரசு வந்து நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் 2019ல இருக்கிறதே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்வியாளரா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அவர்களுக்குரிய இடத்தை யாரும் பறிக்க கூடாது. ஆனால் அங்க ஒரு நபர் அதற்கு இல்லாத பொழுது அதற்காக நீங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல பாதிக்கப்படக்கூடியது அந்த மாணவர்களையும் உள்ளடக்கிய அந்த மாணவ சமுதாயம் தான் இல்லைங்களா? சோ அப்ப அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய புரிதல் வேணும். இது யாருக்காக, எங்க நடக்குது? அப்ப நீங்க பாக்கணும், ஆடு கொடுத்தாங்களா, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்களா, உண்மையிலேயே வந்து குவாலிபிகேஷன்ஸ் என்ன இருக்குது, இந்த டிரான்ஸ்பெரன்சி இருக்குல்ல, இந்த டிரான்ஸ்பெரன்சி வந்துருச்சுனாலே தவறுகள் இங்க குறைக்கப்படும். நீங்க வெப்சைட்ல போடுங்க, எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டாங்கன்னு போடுங்க, அவங்களோட பயோடேட்டாவை போடுங்க, நாளைக்கு தெரிஞ்சிடும்ல இது வந்து அப் டு த மார்க்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கேந்திரிய வித்யாலயால இதற்கு முந்தி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எம்பி இருக்காங்கல்ல, எம்பிக்களுக்கு வந்து ஒரு கோட்டா இருந்தது. ஒரு 2 மாணவர்களை அவர்கள் சிபாரிசு செய்யலாம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நீங்க அந்த வெப்சைட்ல கேந்திரிய வித்யாலயோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா எந்த எம்பி, எந்த தொகுதி, எந்த பிள்ளைக்கு, எந்த ஸ்கூலுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்கன்றது வரைக்கும் இருக்கும். அப்போ இது எவ்வளவு பெரிய புரிதலை மக்களிடத்துல ஏற்படுத்தும் பாருங்க. இந்த டிரான்ஸ்பெரன்சியை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இததான் அவர்களும் முயற்சிக்கிறார்கள். நாங்க ஆடு கொடுக்கிறோம், இன்டர்வியூ கண்டக்ட் பண்றோம், வரல, வெயிட் பண்றோம், 1 வருஷம் வெயிட் பண்றோம், 2 வருஷம் வெயிட் பண்றோம், 3 வருஷம் வெயிட் பண்றோம். அப்ப இதுல பாதிக்கப்படக்கூடியது மாணவர்கள். அப்ப அதற்கு என்ன சொல்யூஷன்? ஏன்னா தேசிய கல்விக் கொள்கையில அழகான ஒரு இடம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹில் ஏரியா இருக்கு இல்லைங்களா, ஹில் ஏரியால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அங்க போய் பணிக்கு போக மாட்டேன்றாங்க. டிரான்ஸ்பர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா லீவு போட்டுட்டு இருந்து டிரான்ஸ்பரை வாங்கிட்டு சமவெளி பகுதிக்கு வந்துடுறாங்க. இத வந்து நான் மட்டும் சொல்லல, சட்டமன்றத்துல அந்த மலைவாழ்கள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கேக்குறாரு, இங்க வரமாட்டேங்கிறாங்க, நீங்க ஒரு மானிட்டரிங் குழுவை போடுங்க, டீச்சர்ஸ் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு வராங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல அதற்கு ஒரு வழி பண்ணுங்கன்னு தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ரோஸ்டரை பயன்படுத்தாதீங்க. அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய, உங்களுக்கு தெரியும் பழங்குடியினர் ட்ரைபல்னு நம்ம சொல்றோம். அப்ப அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல ஓசிபிசி எல்லாம் கூட நீ பார்க்காத, அந்த பழங்குடியினர் இடத்துல அந்த இடத்துல யாரு படிச்சவங்க இருக்காங்களோ அவங்கள அங்க டீச்சரா போடுங்க. அப்ப அங்க 2 பெனிஃபிட் கிடைக்கும். ஒண்ணு, அவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு அகாமடேட் ஆவாங்க. 2வது, நம் சமுதாயத்தை மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த அப்லிஃப்ட்மெண்ட் மென்டாலிட்டி இருக்கும். இதுதான் தேசிய கல்விக் கொள்கை. இப்படிதான் ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேந்திரா வித்யா ஸ்கூல்ல வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எம்பி சிபாரிசு பண்ணலாம். இது வரைக்கும் அந்த மாதிரி எம்பி யாராவது சிபாரிசு பண்ணிருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? நிறைய இருக்கு, நீங்க போய் பாருங்க, தெரியும் உங்களுக்கு. பேண்டமிக் பீரியட்ல அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இப்ப அது கிடையாது. பட் அதற்கு முன்னாடி நீங்க அதாவது 2019 வரைக்கும் உள்ள இதை எடுத்து வெப்சைட்லயே நீங்க போய் பாருங்க, அந்த டீடைல் உங்களுக்கு கிடைக்கும். எந்த எம்பி யாருக்கு லெட்டர் கொடுத்திருக்காங்க, எந்த ஸ்டூடெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்கன்ற டீடைல் வரைக்கும் அதுல அப்டேட்டடா இருக்கு. அப்போ மற்ற மாநில காட்டிலும் தமிழகத்துல கல்வித்திறன் எப்படி மேம் இருக்கு தமிழ்நாட்டுல? ஆக்சுவலா நம்ம எல்லாரையும் விட கல்வி தரத்துல சீக்கிரமாகவே ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டோம். தேசிய கல்விக் கொள்கை வந்து 2035ல அடையணும்னு நினைச்சத நம்ம இன்னைக்கே அடைஞ்சிட்டோம் அப்படின்னு எல்லாருமே பேசுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் நானும் அதை ஒத்துப்பேன். ஆனால் சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளவு தூரம் அகல உழுகிறீர்களோ அவ்வளவு தூரம் ஆழ உழணும். அதுதான் இங்க நமக்கு தேவையா இருக்குது. நீங்க 86% ரிசல்ட்னு சொல்றீங்க, ஆனா மொழி வள ஆளுமையில தாய்மொழியை பயன்படுத்தக்கூடியதுல 26 மாநிலங்கள்ல நடத்தின சர்வேல நம்ம 23வது இடத்துல இருக்கோம். அப்ப நம்ம படிச்ச கல்வி என்ன ஆச்சு? ஏன்னா இங்க ரிசல்ட் ஓரியன்டா நம்ம பாக்குறோம். போன ஆட்சியில 85%, அப்ப இந்த வருஷம் 86 கூடு. போன வருஷம் வந்து, அதாவது நான் சொல்லுவேன், முன்னால போற போட்டியாளனை பார்த்தாதான் நீ பின்னால வந்து எவ்வளவு ஃபாஸ்டா ஓடணுங்கிறத நீ டிசைட் பண்ண முடியும். 12th எந்த குழந்தை அதிக மார்க் எடுக்குது அப்படிங்கறத பார்த்தா
கம்மியா மார்க் எடுக்கிற குழந்தை ரொம்ப வருத்தப்படும். ஐயோ நான் இப்படி எடுக்கலையே நினைச்சு தற்கொலை பண்ணிக்கும். அதனால நீ வந்து யாரு ஹையஸ்ட் மார்க்ன்றதையே சொல்லாதீங்கன்ட்டாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாருங்க. அதற்கப்புறம் எவ்வளவு தூரம் இந்த மதிப்பெண்கள் சென்டம் வாங்குறதெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு நீங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்குதுன்னு நான் சொல்ல முடியும். இட் இஸ் அ ப்ரூவன் டேட்டா. ஏன் அப்படின்னா நான் நல்லா அதாவது நீங்க நல்லா படிக்கிறீங்கங்க. உண்மையிலேயே நம்மளுடைய பர்சன்டேஜ வச்சு இல்ல நம்மளுடைய மதிப்புகள். நம்மளுடைய பிள்ளைகள் எந்த அளவிற்கு மொழி வள ஆளுமையிலையும் மேக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரிப்போர்ட் சொல்லுது பட்ஜெட்டிங்ல மிகப்பெரிய அளவிற்கு நம்ம பிள்ளைகள் பின்தங்கி இருக்கிறாங்க. ஒரு கடைக்கு போனீங்க வந்து ரீசெண்டா ஒரு ஷோ நடந்தது, ஒரு டிவி ஷோ. அதுல 35 பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஒரு கடைக்கு போனா என்ன கேட்கணும்னு என் பையனுக்கு தெரியல, என் பொண்ணுக்கு தெரியல, கரெக்டா சில்லறை குடுக்குறாங்களான்னு செக் பண்ணி வாங்கிட்டு வர தெரியலன்னு. இத அந்த ரிப்போர்ட் சொல்லுது. தமிழகத்தில் மேக்ஸ்ல அந்த பட்ஜெட்டிங் கால்குலேஷன்ல ரிட்டர்னிங் இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்ப 100 ரூபாய் இருக்கு, 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா மிச்சம் எவ்வளவு ரூபாய் வரும்? இல்ல நீங்க 50 ரூபாய்க்கு ஒரு டீ கடைக்கு போறீங்க, 2 ரூபாய் பன்னு, 10 ரூபாய் டீ, 5 ரூபாய் சமோசா. அப்ப இந்த 3த்தையும் கூட்டினா எனக்கு எத்தனை வாங்க முடியும்ன்ற ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளுடைய பிள்ளைகள் பின்தங்கி இருப்பதாக அந்த ரிப்போர்ட் சொல்லுது. அதற்கு அத்தாட்சி என்ன அப்படின்னா அந்த ஷோல அந்த பிள்ளைகளை பெற்றவர்கள் பேசினது. அப்ப அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது உண்மை நிலவரம்னு தெரியுது. அப்போ நீங்க இன்னைக்கு பாஸ் பர்சன்டேஜ்ல காமிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ அவர்களுக்கு நார்மல் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கணிதங்களையோ இல்ல மொழியையோ நீங்க சொல்லி கொடுக்கல அப்படிங்கிறதுதான் இங்க தெரியுது. அது மாறணும். அது மாறணும் அப்படின்னா அடிப்படை மாறணும். அடிப்படை மாறணும்னா தேசிய கல்விக் கொள்கையை நம்ம அடாப்ட் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது ஒரு நீண்ட கால மாற்றங்களுக்கு நாம வந்து எதிர்நோக்கி நம்ம பயணிக்க முடியும். இப்போ சமீபத்துல உதயநிதி பாத்தீங்கன்னா தமிழுக்காக நான் உயிரை கொடுப்போம்னு சொல்லியிருந்தாரு மேம். நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ அவங்க வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்புலாம் மாணவர்கள் வந்து அடிஷனல் லாங்குவேஜை கத்துக்கிறதுல மும்முரமா இருக்காங்க மேம். ஆனா இவங்க வந்து இந்த தமிழ் மட்டும் வச்சுக்கிட்டு மத்த லாங்குவேஜ் எல்லாம் உள்ள அனுமதிக்காம இருக்கிறது காரணம் என்னங்க? ஆக்சுவலா என்னன்னா இவங்க வந்து இருமொழி கொள்கைன்னு சொல்றதே ஒரு பொய்ன்னு நான் சொல்லுவேன். பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயுமே ஆல்ரெடி 3 மொழி கொள்கைகள் இருக்குது. 2009 நான் நினைக்கிறேன் அப்பத்துல இருந்தே கட்டாய தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல கொண்டு வரணும்னு சொன்னாங்க. இன்னி வரைக்கும் நமக்கு இதை நடைமுறைப்படுத்தல. இந்தியாவுல அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியை படிக்காமல் ஒருவரால் 12ஆம் வகுப்பு வரை படிக்க முடியும் அப்படின்னா அது தமிழகத்துலதான். எதனால இத சொல்றேன் அப்படின்னா அரசு உதவி பெறுகின்ற பள்ளிக்கூடங்கள் மொழியினால் சிறுபான்மையினர்கள் மதத்தினால் சிறுபான்மையினர்கள் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல எவ்ரி இயர் எக்ஸாம்ஷன் வாங்கி அவர்களுடைய மொழியில தான் எக்ஸாம் எழுதுறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு தெலுங்கு மைனாரிட்டி ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளைகளுடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வில் பி தெலுங்கு. அதே இது வந்து ஒரு இஸ்லாமிய பள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க போய் கேஸ் போட்டு எக்ஸாம்ஷன் வாங்கி உருதுல வந்து எங்களோட பிள்ளைகள் படிப்பாங்கன்னு சொல்றாங்க. இதை கூட சரி பண்ண முடியாதவர்கள் அரசு பள்ளியில் இலவசமாக கிடைக்கக்கூடிய மொழியை தடுப்பது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசியல். ஏன்னா கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கிறாங்க, எப்படி வந்து நீங்க தயாநிதி மாறனை நீங்க வந்து எம்பி எலெக்ஷனுக்கு சொல்றீங்கும் போது அவர் சொன்ன பதில் அவனுக்கு ஹிந்தி தெரியும், அங்க போனா அவனால பேசி இங்க செய்தியை கொண்டு வர முடியும்ட்டு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் போன தடவை நடந்த எம்பி எலெக்ஷன்ல கேட்டப்போ சொன்னாங்க, என் பையனுக்கு ஹிந்தி தெரியும், அவனால அங்க போனா நான் வந்து நல்லது செய்ய முடியும்ட்டு. அப்ப உங்கள் வீட்டு பிள்ளைகள் 3வது மொழி, நான் ஹிந்திக்கே வரல, 3வது மொழியை கொண்டு வர முடியும். இவர்கள் எல்லாரும் யாரை தூக்கி பிடிக்கிறாங்க? அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறாங்க. அந்த அம்பேத்கர் மாநிலத்தினுடைய தேசிய மொழியாக எதை வரணும்னு முதல்ல சொன்னாருன்னு அவங்கள எடுத்து பார்க்க சொல்லுங்க. ஏன்னா அவர்கள் எல்லாருமே சட்ட வல்லுநர்கள். அவர்களுக்கு தெரியாததில்லை அவர்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை யுவரானர்னு சொல்ற மாதிரி சான்ஸ்கிரிட் வரணும்னாங்க. அதற்கு பிறகு ஹிந்தி சொன்னாங்க. அந்த ஹிந்திக்கு அப்புறம் அவங்க ஒரு இது கொடுக்குறாங்க, 15 வருடங்கள் நம்ம டைம் கொடுப்போம், அவங்க கத்துக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணலான்னு. அதனாலதான் 1952ல கொண்டு வந்த சட்டத்தை 1967ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அப்ப ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னாங்க. எப்பெல்லாம் இவர்களுடைய ஆட்சியினுடைய இது நிறைய இருக்கும், ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கோ அப்பெல்லாம் இவர்கள் மொழியை வைத்து ஒரு அரசியல் செய்வது ஒரு மிகப்பெரிய வாடிக்கை.
அதுதான் நடக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் 2K கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப உஷாரானவங்க. அவங்களுக்கு எது சரி, எது தப்பு, நீங்க என்ன உண்மை சொல்றீங்க, என்ன பொய் பேசுறீங்கன்றத உடனுக்குடைய கண்டுபிடிக்க கூடியவங்க. அது காரணம் வந்து சமூக வலைத்தளங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது தெரியுது. எவ்வளவு தூரம் அவங்க ட்ரோல் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறத வச்சு, எத்தனை நாள் இவங்க ஏமாத்துவாங்கன்னு நம்மளும் பார்க்கலாம். அப்போ பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் சொல்றாரு, நாங்க அரசு பள்ளியில வந்துட்டு கலைஞர் மன்றம் வந்து துவங்க போறோம்ன்னு சொல்றாரு. இது மாணவர்களுக்கு எந்த மாதிரி நன்மை ஏற்படுத்தும் மேம்? கண்டிப்பாக எந்த விதமான நன்மையும் ஏற்படுத்தாது. இவர்களுடைய திமுக கொள்கைகளை பரப்புகின்ற ஒரு இடமாக இருக்கும். இது வந்து ஒரு அடிப்படை நம்மளுடைய அரசாட்சிக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவேன் நான். குழந்தைகள் அதனாலதான் 18 வயசுல உங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் உங்களால ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். அது வரைக்கும் அவர்கள் ஒரு பார்வையாளர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பார்வையாளர்களையே நீங்க ஒரு சார்புக்காரர்களாக நீங்க மாத்துனீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது நல்லது கெட்டதான்னு டிசைட் பண்ண வேண்டியது வயசு அவனுக்கு இல்ல. அப்ப நீங்க ஒரு சைடா சொல்ற விஷயத்தான் அவன் நல்லதுன்னு நினைப்பான். இன்னைக்கு நீங்க கலைஞர் மன்றம் ஆரம்பிக்கிறீங்க, நாளைக்கு வந்து ஏடிஎம்கே வரும்போது அம்மா மன்றம் ஆரம்பிப்பாங்க, நாளை கழிச்சு பிஜேபி வந்தது அப்படின்னு சொன்னா மோடி மன்றம் ஆரம்பிப்பாங்க. எப்படி இவர்கள் எல்லாரும் இன்னைக்கு மோடி அப்படின்னா எதிர்ப்புன்னு சொல்றாங்களோ அதே போல யார் எந்த இடத்துல பள்ளிக்கூடத்துல வந்து அரசியல் செஞ்சாலும் அது தப்புதான். அதை நம்ம அனுமதிக்க முடியாது. தற்போதுள்ள மாணவர்களின் அந்த கல்வி ஒழுக்கம்ன்றது எப்படி இருக்கு? ஆனா நீங்க டெய்லி மாணவர்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க, அவங்களோட கல்வி ஒழுக்கம் எப்படி இருக்குங்க? அதாவது 2 எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்காங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகள், தேடி தேடி படிக்கக்கூடிய பிள்ளைகள். நான் எங்க வீட்ல அந்த வசதி இல்ல, நான் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ ஒரு மிகப்பெரிய அளவில்லாமல் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுல வந்து ஒரு உட்டோப்பியன் ஸ்டேட்ன்னு சொல்லுவோம். திரையில் வரக்கூடிய நடிகர், நடிகைகள், ஒரு திரையில் வரக்கூடிய நான் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். கிட்டத்தட்ட 2000 பள்ளி மாணவ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களால அங்க உட்கார்ந்து அந்த விஷயங்களை கிரகிக்கக்கூடிய அளவுக்கு கூட பொறுமை இல்ல. நாம கொடுக்கிற அந்த நியூஸ் பேப்பர், அந்த அவங்களுக்கு கொடுத்த பேட கூட குட்டி குட்டியா கிழிச்சு காட்டுல அப்படி வந்து நீங்க சினிமா தியேட்டர்ல பண்ணுவீங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணிட்டு தே ஆர் திங்கிங் தட் நம்ம எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு ட்ரிப்புக்கு வந்திருக்கோம் அப்படிங்கக்கூடிய மனநிலை இருந்ததை பாக்குறது ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனால் நம்ம பேசி முடிச்சுட்டு கீழே வரும் பொழுது கொஞ்சம் பிள்ளைகள் மேம் நீங்க நீட்டை பத்தி இதை சொன்னீங்க, நான் இந்த காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன கட் ஆஃப் எடுக்கணும், நான் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வந்து சூழ்ந்து நின்னு கேட்கக்கூடிய பிள்ளைகளை பாக்குறோம். அப்போ இங்க ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க, அங்க ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க. நடுநிலையில இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைஞ்சிருச்சு. இதற்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஒரு மிகப்பெரிய காரணமா நான் நினைக்கிறேன். ஒரு டைவர்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. அவர்கள் எல்லாரும் உணர்வின் பால் பட்டவர்களாக இருக்காங்களே தவிர அவங்களோட மைண்டை யூஸ் பண்ணி திங்க் பண்ணக்கூடியவர்களாக இல்ல. ஏன்னா அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரோ ஒரு கட்சிக்கு சார்பா நான் சொல்றது ஒரு 9th படிக்கக்கூடிய பிள்ளை, ஒரு 10th படிக்கக்கூடிய பிள்ளை, அது ரொம்ப வருத்தமா இருக்குது. எது சரி, அதாவது நல்லா பேசுறவங்க எல்லாரும் நல்லவங்க அப்படிங்கக்கூடிய மனநிலைக்கு இன்னைக்கு அந்த பிள்ளைங்க போயிட்டாங்க. யாரு சூப்பரா பேசுறாங்களோ அவங்க நல்லவங்க அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதே இப்போ ஆண் பெண் இந்த 2 பேர்ல யாரு மேம் அந்த கல்வித்திறன்ல ஹையஸ்ட்ல இருக்காங்க மாணவர்கள்ல? நான் வந்து பெண்ணுன்னு சொன்னா வந்து எல்லாரும் நீங்க பெண்ணுன்றதுனால சொல்லுவாங்க. ஆனால் நீங்க தொடர்ந்து வந்து 10th 12th வர ரிசல்ட்ட பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா there are 2 things are there. என்ன அப்படின்னு சொன்னா பெண்கள் வந்து கல்வியில நல்ல சிறந்து இருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் ஒரு பொது விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு கிரிக்கெட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபுட்பாலா இருக்கட்டும், இல்ல ஒரு சினிமா விஷயங்களா இருக்கட்டும், ஒரு அரசியல் விஷயங்களா இருக்கட்டும், இது வந்து ஒரு ஆணுக்கு ஏற்படுத்துற தாக்கத்தை விட ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு குறைந்த அளவுக்கு தாக்கத்தை தான் ஏற்படுத்துது. மிஞ்சி போனா இந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா யாராவது ஒரு பியூட்டிஷியனை பாக்குறது, இந்த சினிமா ரீல்ஸ பாக்குறது, அதோட அவங்களோடது நின்னு போயிடுது. படிப்புல அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு டைவர்ஷன் இல்ல. ஆனால் பசங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு டைவர்ஷன் இருக்கிறத பாக்குறோம். அதனாலதான் வந்து இந்த பிள்ளைகள் வந்து பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, ஓரளவுக்கு நிறைய ரிசல்ட் கொண்டு வராங்க. வருஷா வருஷம் ஒரு 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் அவர்களுடைய மார்க் அதிகமா வருது. ஆனால் வேலைக்கு நீங்க வரும் பொழுது 2 பேரும் இன்னைக்கு ஈக்குவலா இருக்காங்க. ஏன்னா அவன் படிப்புல கொஞ்சம் கம்மியா இருக்கிறத ஜெனரல் நாலேஜ்ல ஈக்குவல் பண்ணிடுறான். இந்த பிள்ளைங்க படிக்கிறத வச்சு மேட்ச் பண்ணிடுறாங்க. சோ வேலைக்குன்னு வரும் பொழுது அங்க இடத்துல ஒரு பெரிய பாகுபாடு இருக்கிறது இல்ல.
படிக்கிறதுன்னு வரும்போது பெண் பிள்ளைகள் கொஞ்சம் அஹெட்டா தான் இருக்காங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு இந்த திமுக அரசு என்ன மாதிரி நலத்திட்ட உதவிகள்லாம் இப்ப கொடுத்துட்டு வந்துருக்காங்க மேம்? மாணவர் அதாவது பள்ளி நம்ம ஸ்கூல்னு படிப்புக்காக. ஒரு திட்டம்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நான் போய் பார்க்கக்கூடிய பள்ளிகள்ல பெரும்பான்மையாக இன்னும் கட்டிடங்கள் கூட சரியாக இல்லாம இருக்கிறத பார்க்கிறோம். பேண்டமிக் சமயத்துல நெறைய பிள்ளைகள் வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்குரிய அடிப்படை தேவைகள் எந்த அளவிற்கு ஃபுல்ஃபில் பண்ணி குடுத்தாங்கன்றத பார்க்கிறோம். இன்னிக்குமே டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாத, அப்படி இருந்தாலும் அதை சுத்தம் செய்யறதுக்கு ஆள் இல்லாத, தண்ணி வசதி இல்லாத ஸ்கூல்ஸ் நெறைய இருக்குன்றத பார்க்கிறோம். சமீபத்துல ஒரு குழந்தைங்க ஒரு 6த், 7த் படிக்கிற குழந்தைங்க வந்து ரோட்ல உட்கார்ந்து போராடுனாங்க. எங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி செஞ்சு குடுங்க. நாங்க வேற என்ன உங்ககிட்ட கேட்கிறோம்? எங்களுக்கு போயிட்டு வரதுக்கு பஸ் இல்ல. நாங்க ரொம்ப தூரம் நடந்து போறோம். அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க. சோ இன்னுமே நெறைய செய்யறதுக்கு இருக்குது. ஆனால் எங்க செய்ய வேண்டுமோ அங்க செய்வதற்கு இல்லாமல், எங்க ஓட்டு கிடைக்குமோ அங்க கான்சன்ட்ரேட் பண்றதுனால தான் இந்த மாதிரி அவர்களுடைய தேவைகள இன்னுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த நம்ம ஸ்கூல்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இதற்கு முன்னாடியும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் அவங்கவங்க ஸ்கூல் மேல ஒரு அஃபினிட்டி இருக்கும். ஆனால் இப்படிதான் நீ செய்யணும்னு ரூல் போட முடியாது. ஏங்க நீங்க தானம் குடுக்குறீங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தானம் குடுக்குற மாட்ட பல்ல புடுங்கி பாப்பியான்னு கேட்பாங்க. அப்போ நான் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் டைரக்ட்டா செய்யணும்னு நினைப்பேன். நீங்க அப்படி அத அக்கவுண்டபிள் கொண்டு வாங்க. ஆனால் எங்ககிட்ட நீ பணமா குடுத்துறணும். நாங்க அத செய்வோம் அப்படின்னு சொல்றத எங்களால ஏத்துக்க முடியல. நெறைய பேர் அததான் சொல்றாங்க. அதனால அந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சக்சஸ் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா, நமக்கே தெரியும். அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. ரூ. 1க்கு ஒண்ணு செஞ்சா, அங்க போய் அது ரீச் ஆகும்போது 15 பைசாவுக்கு ரீச் ஆச்சுன்னு அவங்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, யார நம்பி நான் என் ஸ்கூலுக்கு குடுக்கணுங்கிறத குடுக்க முடியும்? என் ஸ்கூலுக்கு வந்து ஒரு வாட்டர் டேங்க் வேணுமா? ஒரு டாய்லெட் வேணுமா? நான் செஞ்சு குடுப்பேன். நல்லா படிக்கிற புள்ளைங்களா, அவருக்கு நான் ஒரு டாப்ல 3 வர புள்ளைங்களுக்கு நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன்னு நான் சொல்லணும்னா, நான் டைரக்ட்டா அத செய்யணும். நான் உங்ககிட்ட காச குடுப்பேன். நீங்க என்ன வேணா செய்வீங்கன்னா, நான் உங்ககிட்ட காசு குடுக்க மாட்டேன். எங்க அத செய்ய முடியுமோ நான் அங்க தான் அத செய்யணும்னு நினைப்பேன். இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி மேம். நன்றி.